அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வீரா. இன்றைய நாள் என்பது உங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் நிறைவாக தருகின்ற மகிழ்ச்சியான மனநிலையோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியையும் சேர்த்து உங்களது குலதெய்வத்தின் அருளாசியும் பெற்று உங்களுக்கு ஒளிமயமான நல்ல காலம் அமைய வேண்டுமென நான் மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் தை மாதம் 7வது நல்ல நாள். ஆங்கில தேதி ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 2024வது வருடம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்துடைய கிரகம் சூரியன். இன்றைய தினத்துடைய அதி தேவதை சிவபெருமான். இன்றைய தினம் நாம் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்வது என்பது சூரியனை வணங்குவதற்கு சமமாக இருக்கும். இன்றைய நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம் ரோகிணி காலை 6 மணி வரையும், அதற்கு பிறகு செவ்வாயுடைய மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்றைய திதி ஏகாதசி திதி காலை 9:58 வரையும், அதற்கு பிறகு துவாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலையில் வரக்கூடியது 3:30 முதல் 4:30 வரை. இன்றைய ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, அதாவது மாலை நேரத்தில் வரக்கூடிய 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை இருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டம ராசி கன்னி ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் காலை 6 மணிக்கு பிறகு செவ்வாயுடைய மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் தனது பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த பயணம் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, 12க்கு உடையவர் உங்கள் வீட்டில் இருக்கிறார். 12வது வீடு அப்படிங்கிறது நாம் பொருளாதார ரீதியாக முதலீடு செய்யக்கூடிய வீடாகவும் அமைகிறது. அதன் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு. அவர் தங்கத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். ஆமாங்க, அவர் உங்களது வீட்டில் இருப்பது என்பது உங்களுக்கு, அதாவது மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதன் காரணமாகவும் அதன் தொடர்ச்சியாகவும் நீங்கள் முதலீடு செய்வது என்பது தங்க பிஸ்கட்டுகள், தங்க நகைகள் என மேசராசி அன்பர்கள் தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமைகிறது. உங்களது வீட்டினுடைய அதிபதி 9வது வீட்டில் இருந்து பலன்கள் தர இருக்கிறார். அதாவது வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கும் பொழுதுபோக்கு இடங்களுக்கும் இது போன்ற இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு அமைத்து தருவார். உங்கள் வீட்டு அதிபதியான செவ்வாய் நட்பு வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் 2வது திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் தங்களுடன் நண்பர்களாக பழகி வரக்கூடிய அன்பர்களையே திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, 9வது வீடு அப்படிங்கிறது தனுசு ராசி நட்பு வீட்டில் இருக்கின்றதால் அது மாதிரியான ஒரு வாய்ப்பு உண்டு என சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் செல்வதால் அதன் அமைப்பு எவ்வாறு இருக்கும் என பார்த்தோம் என்றால், உங்களது தாயின் வழியில் நன்மைகள் பல தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆமாங்க, சந்திரன் என்பவர் தாய் உறவுக்கு காரணமாக இருக்கின்ற காரணத்தால் அவர் தனது சொந்த நட்சத்திரமான ரோகிணியில் சென்று கொண்டிருப்பது என்பது தாயின் செயல்பாடுகளை உங்களுக்கு தருவதாக, அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு தருவதாக அமைகிறது. அம்மா என்ற உறவு ஒன்று இல்லை என்றால் இந்த பூமியில் உயிர்கள் உருவாகி காலங்காலமாக உயிர் வாழ்வது என்பது சாத்தியம் இல்லாமல் போயிருக்கும். அந்த உன்னதமான உறவு தான் பெற்ற பிள்ளைகளுக்கு, அதாவது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல தனது உதிரத்தை பாலாக்கி உணவாக கொடுத்து பிள்ளையின் பசியை போக்கக்கூடிய தெய்வத்தன்மை வாய்ந்த உயிராகும். தான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு சிறு துன்பம் வந்தாலுமே தனது மனது உடைந்து வேதனைப்படக்கூடிய உன்னதமான, உலகம் உள்ளவரை போற்றக்கூடிய அற்புதமான உறவாக தாய் இருக்கிறார். நாம் அனைவரும் தாயாக போற்றக்கூடிய சந்திரன் என்ற கிரகம் தனது சுயசாரத்தில் செல்வதன் மூலம் தனது தாயினால் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான நன்மைகளும் நற்பலன்களும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வந்து சேரும். உங்களுடைய வீட்டின் அதிபதியாகிய சுக்கிரன் தனது வீட்டிற்கு 3வது வீட்டில், அதாவது தனுசு ராசியில் இருப்பது
ரிஷபராசி அன்பர்களுக்கு பணவரவை தரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, அஷ்டம ராசியாகிய மகர ராசியில் சூரியன் இருக்கிறார். அதனுடைய பலன் எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது, உங்களுடைய குடும்பத்தில் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் மன வருத்தங்களும் வாக்குவாதங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் சூரியன் என்பவர் தந்தையை குறிக்கக்கூடிய உறவாக இருக்கிறது. அவர் 8வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் இது போன்ற வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதன் காரணமாக இந்த மாதம் முழுவதுமே, அதாவது தை மாதம் முழுவதுமே தந்தை மகன் உறவுக்குள் விட்டு கொடுத்து செல்வது என்பது அவசியமான செயலாக இருக்கும். ஆமாங்க, மாசி மாதம் 1ஆம் தேதி தான் மகரத்திலிருந்து கும்ப ராசிக்கு சூரியன் செல்ல இருக்கிறார். அதுவரை அவர் அஷ்டம ராசியாகிய ஆகில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய மகர ராசியின் பலன்களை உங்களுக்கு தருவார். இங்கு நான் சொல்லக்கூடியது அனைத்துமே பொதுவான பலன்கள், தனி மனிதனுக்கான பலன்கள் என நீங்கள் நினைக்க வேண்டாம். அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் மாற்றம் அடையக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. உங்களுடைய வீட்டு அதிபதியான கிரகம் புதன், அவர் தனக்கு சமமான வீடான தனுசு ராசியில், அதாவது 7வது வீட்டில் இருக்கிறாருங்க. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, 8இல் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய எதிர்பாராத நன்மைகளையும் எதிர்பாராத தீமைகளையும் புதன் கிரகம் தான் இருக்கக்கூடிய வீட்டின் பலத்தினால், அதாவது தனது சக்தியினால் தடுத்து விடக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்களே, உங்கள் வீட்டினுடைய அதிபதி 11வது வீடு என சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் சென்று கொண்டிருப்பது, இந்த அமைப்பு உங்களுக்கு லாபங்களையும் நல்ல குணங்களையும் வெற்றிகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் தரக்கூடிய சிறப்பான நாளாக கடகராசி அன்பர்களுக்கு அமைகிறது. உங்களது வீட்டிற்கு அஷ்டம ராசியில் சனி அமர்ந்திருக்கிறார். ஆட்சி வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் கடகராசி அன்பர்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். பொதுவாக 8வது வீடாகிய கும்பராசியில் சனி 2½ வருடங்கள் இருப்பார். அதனால் 2½ வருடங்களுமே உங்களுக்கு தீய பலன்கள் தருவார் என அர்த்தம் கிடையாது. கடகராசி அன்பர்களில் யார் யாருக்கு சனி தசா புத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த அன்பர்களுக்கு மட்டுமே கோச்சார ரீதியாக சனி பகவான் கடுபலன்களை தருவார் என சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சந்திரன் அவர் விரயஸ்தானத்தில் அதிபதியாகவும் இருக்கிறார். பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் தொழில் வகையில் 2வது தொழில் என்பது 12வது வீடை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் 2வது தொழில் செய்வதற்கு, அதாவது முதல் தொழில் செய்து அதில் சிறப்பாக அந்த தொழில் நடந்து கொண்டிருக்கும், அதன் தொடர்ச்சியாக 2வதாக தொழில் செய்வதற்கு அல்லது அந்த தொழிலுடைய பிரான்ச் ஆரம்பிப்பதற்கு நல்ல வாய்ப்பாக சந்திரன் உங்களுக்கு அமைத்து தருகிறார். 2வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது நட்பு வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு வாக்கு ஸ்தானமாகவும் குடும்பஸ்தானமாகவும் பணவரவை தரக்கூடிய வீடாகவும் இருக்கின்ற காரணத்தால் பேட்டரி தொழில் செய்பவர்கள், ஆசிட் தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கு வேலை தொழில் வகையில் சிறப்பான பண உறவு உண்டு என்றும் சொல்லலாம். அதே போல் உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி சூரியன் மகர ராசியாகிய 6வது வீட்டில் இருக்கிறாருங்க. 6வது வீடு அப்படிங்கிறது வேலையை குறிக்கக்கூடியது. சிம்ம ராசியில் பிறந்து பேச்சுலர் டிகிரி மற்றும் மாஸ்டர் டிகிரி படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்றைய தினம் வேலை வாய்ப்பு நன்றாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் வீட்டு அதிபதி 4ல் இருக்காருங்க. 4 அப்படிங்கிறது வீடுமனை யோகத்தையும் வண்டி வாகன யோகத்தையும் இயந்திரங்களில் வேலை செய்யக்கூடிய அமைப்பையும் விவசாயம் செய்யக்கூடிய அமைப்பையும் இதுபோன்று பல வகையான தொழில்களை தன் கையில் வைத்திருக்கிறது. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள், நான் மேலே சொன்ன தொழில் வகையில் இருக்கின்ற அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்பது சிறப்பான நற்பலன்கள் தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். இதே போல் 9ஆம் வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன், 9 அப்படிங்கிறது வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. வெளிநாடு வேலை தொடர்பாக கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களாகிய நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் அதனுடைய ஈடுபாடுகளுக்கும் நல்ல பலன்களான வெற்றியை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும்.
அடுத்து 5வது வீட்டில் மகர ராசியில் சூரியன் இருக்கிறார். 5வது வீடு அப்படிங்கிறது காதல், இது போன்ற உணர்வுகளை குறிக்கக்கூடியது. சூரியன் என்பவர் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். கன்னி ராசியில் பிறந்த இளைஞர்களும் இளைஞிகளும் காதல் செய்யக்கூடியவர்களில் நீங்கள் செய்யக்கூடிய இரகசியமான காதல் செயல்பாடுகள் உங்களுடைய தந்தைக்கு தெரிய வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு இன்றைய தினத்தை சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்களே, ரிஷப ராசியில் அஷ்டம ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். 8வது வீடு அப்படிங்கிறது எதிர்பாராத நன்மைகளையும் எதிர்பாராத தீமைகளையும் தருவதற்கு அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை உங்களுடைய தனிமனித ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் என நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய ராசி பலனை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு விருப்பப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நான் சொல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். 10வது வீட்டினுடைய அதிபதி சந்திரன் 8வது வீட்டில் செல்வது என்பது தொழில் வகையில் எதிர்பாராத வகையில் லாபங்களை தரக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய வீட்டு அதிபதியாகிய சந்திரன் தனக்கு சமமான வீடாகிய தனுசு ராசியில், குருவுடைய தனுசு ராசியில் 3வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் எதிர்பாராத வகையில் தொழில் அல்லது வேலை வகையில் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடும் என்பதை இந்த நாள் சொல்கிறது. பொதுவாக சொல்லும் பொழுது நம்முடன் இருக்கக்கூடிய அன்பானவர்கள் மற்றும் நன்மை செய்யக்கூடிய அன்பானவர்கள் இவர்கள் வகையில் 8வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் நமக்கு மன கஷ்டங்களும் மன வேதனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சூழ்நிலையில் நாம் இன்றைய தினத்தை கவனமோடு கடந்து போக வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் நமக்கு உணர்த்துகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, சமசப்த வீடு அப்படின்னு சொல்லலாம். கணவனை அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லலாம். அந்த வீட்டில் சந்திரன் செல்வதால் கணவன் மட்டுமே தனது குடும்பத்தில் வேலை அல்லது தொழில் வகையில் வருமானம் கொண்டு வந்து தருவார். இன்றைய தினம் என்பது கணவன் மனைவி இருவரும் தன் குடும்பத்திற்காக பாடுபடக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் மனைவியின் வழியில் பொருளாதார மேன்மைகள் தரக்கூடிய லாபகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். அடுத்து உங்கள் வீட்டு அதிபதி செவ்வாய் சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரத்தில் 2வது வீட்டில் செல்கிறார். இதை வேறு மாதிரி சொல்லலாம். அதாவது உங்கள் குடும்பத் தலைவர் பண வரவை தருவார். அதாவது 2வது வீட்டில் பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய வீட்டு அதிபதி பண வரவை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரம் மற்றும் தொழில் வகையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பாகவும் அதை தொடர்ந்து உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய நல்ல சூழ்நிலையும் உண்டாகும். மேலும் உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த போட்டிகளும் பொறாமைகளும் விலகக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தின் பலன்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. ஆமாங்க, ரிஷப ராசியில் சந்திரனின் பயணம் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். அது எந்த வகையிலான வெற்றி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டு அதிபதி 5வது வீட்டில் இருக்கிறார். 5வது வீடு என்பது குழந்தைகள், காதல், இது போன்று ஈடுபாடுகளை தரக்கூடியது. அந்த வகையில் காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கு பொதுவாக தனுசு ராசி இளைஞர்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற காதலுக்கு வெற்றியினை தரக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது காதலில் வெற்றி என்பது அந்த காதல் திருமணத்தில் சென்று அடையும் என்பதன் பொருள். அந்த வகையில் இளைஞர்களும் இளைஞிகளும் நீங்கள் செய்யக்கூடிய காதல் வெற்றி அடையும், திருமணத்தில் சென்று முடியும் என்பதை இந்த நாள் உங்களுக்கு சொல்கிறது. சூரியன் என்பவர் 2வது வீட்டில் இருக்கிறார். அதனால் உங்களுடைய தந்தையின் வழியில் பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலை மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வை அடையக்கூடிய அதிர்ஷ்டம் ஏற்படும். அதைத் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெயரையும் புகழையும் அடையக்கூடிய வாய்ப்பையும் இந்த நாள் உங்களுக்கு தந்து இனிமையாக கடந்து செல்கிறது. மகர ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டு அதிபதி 2வது வீட்டில் இருக்கிறார். அதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அன்பான உறவுகளையும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும்.
உங்கள் வீட்டிற்கு புத்திஸ்தானம் எனப்படும் 5வது வீட்டில், அதாவது ரிஷப ராசியில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் உங்களுடைய குழந்தையின் வழியில் மகர ராசி பெற்றோர்களுக்கு இது மாதிரியான ஒரு நல்ல குழந்தையை பெற்ற தாய் தந்தையர் இவர்கள் சிறப்பான பெற்றோர்கள் இவர்கள் என்ற ஒரு நல்ல பெயர்களை உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு வாங்கி தருவார்கள். வேலை மற்றும் தொழில் வகையில், அதாவது கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யக்கூடிய மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக 2வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டு அதிபதி ஆட்சி வீட்டில் இருக்கும் பொழுதும் பண வரவுகள் தாராளமாக இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையக்கூடிய சூழ்நிலையும் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, 4வது வீடாகிய ரிஷப ராசியின் பலன்கள், அதாவது வீடு மனை யோகங்களும் வரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் சேமிப்பு செய்த முதலீடு காரணமாகவும் உங்களுடைய வீடுகளை வாடகைக்கு கொடுத்து இருப்பதன் காரணமாகவும் இது போன்ற வகையில் பண வரவுகள் வருவதற்கு இன்றைய தினத்தில் வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு அதிபதி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் உங்களை துரத்தி கொண்டு வர இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையுமே உங்களுடைய திடமான மனதை கொண்டு அனைத்து பிரச்சனைகளையும் தூசு போல தட்டிவிட்டு உங்களது கடமைகளை சிறப்பாக செய்து கடந்து போக வேண்டிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. கன்னி ராசியாகிய 8வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் உங்களுடைய தாத்தா மற்றும் பாட்டிகள் வகையில் பண வரவுகள் வரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகின்ற காரணத்தால் உங்களுடைய இதயத்தில் எந்த ஒரு மன கவலைகள் இல்லாமலும் இன்றைய தினம் சந்தோஷமான நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மீன ராசி அன்பர்களே, 3வது வீட்டின் நற்பலன்கள் வரக்கூடிய நல்ல நாள். இந்த நாள் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் சிறப்பான நாளாக இருப்பதற்கு காரணம், உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் உங்களுடைய வீட்டினுடைய அதிபதி இருக்கிறார். அதனால் பண வரவு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த பண வரவு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். 3வது வீடு அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் துறை சார்ந்து சொல்லுவாங்க, கணக்குத்துறை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற துறை சார்ந்து வேலையில் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியான அனுகூலங்களை முன்னேற்றங்களை வரக்கூடிய அமைப்பை சந்திரன் தருகிறார். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.